ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மகி. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்று காலை வேளையில் வருண் மற்றும் நித்யா இருவரும் ஒருவரையொருவர் இறுக்கமாக அணைத்து கொண்டு ஒரு சிறிய இடைவெளி கூட இல்லாமல் கட்டிலில் படுத்திருந்தனர். முதலில் நித்யா தனது கண்களை முழித்தாள். அங்கு வருண் அவளை இறுக்கி அணைத்து கொண்டவாறே பக்கத்தில் அழகாக தூங்கிக் கொண்டிருந்தான். அவனை கண்ட நித்யா புன்னகைத்து கொண்டே அவனுக்கு நெற்றியில் அழகாக ஒரு முத்தம் வைத்தாள். பாரு, தூங்கும்போது கூட சின்ன இவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு தூங்குறதா என்று சற்று சிரித்தவாறு கூறிவிட்டு அவன் பலமான கைகளை தன் மென்மையான மேனியிலிருந்து நீக்கி எழும்ப நினைத்தாள். ஆனால் வருணின் கைகள் மிகவும் பலமாக அவளை அணைத்திருந்தது. ஆகையால் அவள் மீண்டும் முயற்சி செய்ய இதை உணர்ந்த வருண் அவனது கண்களை முழித்தான். ஏய் பொண்டாட்டி, என்னடி பண்ணிகிட்ருக்க என்று வருண் நித்யாவிடம் கேட்க, அது வருண், எனக்கு எந்திரிக்கணும் என்று நித்யா ஒரு சிறிய குழந்தை போல வருணிடம் கூறினாள். சரி, எந்திரிக்கணும்னா எந்திரிச்சு போக வேண்டியதானே? நானும் அதுக்கு தான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இப்படி என்னை இறுக்கமாக பிடிச்சிருந்தா நான் எப்படி எந்திரிப்பேன் என்று நித்யா கேட்க, அதற்கு வருண் நித்யாவை பார்த்து சிரித்தான். ஏய் லட்டு, என்னடி என் கையை எடுக்க முடியாமல் படுத்திருக்கியா என்று கூறி வருண் மீண்டும் சிரித்தான். சிரிச்சது போதும், உங்கள் கையெடுங்க, நான் போகணும் என்று கூறி நித்யா வருணின் கைகளிலிருந்து வெளியேற செல்ல, அப்போது வருண் நித்யாவை மீண்டும் அவனது அணைப்பில் இழுத்து இறுக்கி பிடித்து கொண்டான். எங்கடி போற? இப்படியே கொஞ்ச நேரம் பாடு. ஐயோ வருண், நான் தான் சொல்கிறேன்ல, என்னை விடுங்க. இப்படியே இருந்தா யார் வேலையெல்லாம் செய்கிறது? தள்ளுங்க என்று கூறிவிட்டு நித்யா அவனிடமிருந்து தப்பிச் சென்றாள். அவளது உடலில் ஆடைகள் ஏதும் இல்லாமல் அவள் அந்த வெண்ணிற போர்வையை மட்டுமே தனது உடலில் சுற்றி கட்டியிருந்தாள். நித்யா எழுந்து அங்கிருந்து செல்லும்போது வருண் அந்த போர்வையில் ஒரு முனையை பிடித்து கொண்டான். நித்யா அவளது கைகளால் அந்த போர்வையை நழுவாமல் தன் உடலோடு சேர்த்து அணைத்து கொண்டு, வருண், என்ன பண்ணுறீங்க? விடுங்க. வந்து படு வர்றேன் என்று கூறி வருண் கிண்டலாக சிரிக்க, என்ன டபுள் மீனிங்கா என்று நித்யா தன் புருவத்தை தூக்கி கொண்டு வருணிடம் கோபமாக கேட்டாள். ஏய், டபுள் மீனிங்லாம் இல்லடி, சிங்கிள் மீனிங் தான். வா, வந்து படு என்று கூறி மறுபடியும் கமுக்கமாக சிரிக்க, அட போங்க வருண், உங்கள் கூடயே படுத்திருந்தா அப்புறம் வேலையெல்லாம் யார் செய்வா? விடுங்க என்று வருண் கையில் பிடித்திருந்த போர்வையை இழுத்துவிட்டு அவள் வேகமாக குளியலறைக்குள் சென்றாள். வருணும் சிரித்து கொண்டே அந்த பெட்டில் புரண்டு கொண்டிருந்தான். இவ்வாறு சிறிது நேரம் செல்ல வருண் மற்றும் நித்யா இருவரும் அவர்களது அறையில் இருந்தனர். வருண் தனது பேங்கிற்கு கிளம்பி கொண்டிருக்க நித்யா அவன் கிளம்புவதற்கு தேவையானவற்றை எடுத்து கொடுத்து கொண்டிருந்தாள். அப்போது வருண் அவனது கர்ச்சீஃபில் நித்யாவின் வாசனை திரவியத்தை அடித்தான். வருண், என்ன பண்ணுறீங்க? அது நான் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம், அது எதுக்கு உங்கள் கர்ச்சீஃபில் அடிக்கிறீங்க என்று நித்யா வருணிடம் கேட்க, அதுவா, பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடிக்கடி உன் ஞாபகம் வரும். அப்போல்லாம் உன் கூடவே இருக்கணும் போல் இருக்கும். அதான் நீ யூஸ் பண்ணுற இந்த பர்ஃப்யூமை நான் அடிச்சுட்டு போனால் இதை ஸ்மெல் பண்ணும்போதெல்லாம் என் கூட இருக்கிற மாதிரியே இருக்கும் என்று வருண் நித்யாவிடம் கூற, அப்போது நித்யா வருணை பார்த்து அழகாக புன்னகைத்து கொண்டே அவனை அணைத்தாள். வருண், என் அப்பா எனக்காக எவ்வளவோ பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் எனக்கு அதில் அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்காது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுற சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வருண் என்று நித்யா கூற, பின் ஒருவரை ஒருவர் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டே அவர்களது இதழை ஒன்றாக வைத்து போட்டினர். வருண் நித்யாவின் உதட்டிலிருந்து தன் உதட்டை விடுவித்து அவளது கழுத்து பகுதியில் முத்தமிட ஆரம்பித்தான். வருண், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? டைம் ஆகுது, வேணாம். ஏய், நான் அடைய ஆரம்பித்தேன், நீ தானே வந்து ஏதோ சொல்லி மூட மாற்றி விட்ட. இப்போ வந்து வேணான்னு சொல்கிற? அதெல்லாம் முடியாது, வா என்று மீண்டும் நித்யாவை அணைத்து அவளிடம் சில்மிஷத்தை காட்டிக்கொண்டிருந்தான். வருண், விடுங்க என்று அவனது பிடியிலிருந்து தப்பி நித்யா அந்த அறையை விட்டு வெளியே ஓடி வந்தாள்.
அப்போது அங்கு பார்வதி நித்யாவை பார்த்து, நித்யா, உன்னதாம்மா கூப்பிடலான் இருந்தேன், நீயே வந்துட்ட. நித்யா, நான் காஃபி போட்டு வச்சுட்டேன், இதை திவ்யா கார்த்திக் கொடுத்து அவங்கள எழுப்பு, டைம் வேற ஆச்சு. சரிங்க அத்தை என்று பார்வதியிடம் நித்யா கூறிவிட்டு திவ்யாவிற்காக காஃபியை எடுத்துக்கொண்டு அவர்கள் அறை முன் சென்று அந்த கதவை தட்ட தயாரானாள். சற்று தயக்கம் கலந்த வெக்கத்துடன் திவ்யாவின் அறையின் கதவை தட்டினாள். திவ்யா, திவ்யா என்று கூப்பிட்டு கொண்டு அந்த அறையின் கதவை தட்ட திவ்யாவும் அந்த கதவை திறந்தாள். திவ்யா, டிஸ்டர்ப் பண்ணிட்டனா? இல்லை நித்யா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, இந்த காஃபி எடுத்துக்கோ. ஐயோ நித்யா, நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, சொல்லியிருந்தா நானே வந்து போட்டிருப்பேனே. அதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. நீ நைட்டெல்லாம் கண் முழிச்சு ரொம்ப டயர்டாக இருப்ப, மறுபடியும் காலையில் எழுந்து வேலை பார்க்கணுன்னா அப்புறம் இன்னும் டயர்டாயிருவ. நைட்டும் வேலை பார்த்துட்டு காலையிலையும் வேலை பார்த்தா உடம்புக்கு என்ன ஆகும்? அதான் நானே போட்டு கொண்டு வந்தேன் என்று கூறி நித்யா சிரித்தாள். என்னது, நைட்டில் வேலை செஞ்சனா? நான் என்ன வேலை செஞ்சேன்? ஐயோ, நீ சின்ன குழந்தை பாரு, ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத. நைட்டு உங்கள் 2 பேத்துக்குள்ளே எதுவும் நடக்காமையாக இருந்திருக்கும், அதான் வேலைன்னு சொன்னேன் என்று நித்யா கூற, ஐயோ நித்யா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சரி, ரொம்ப வெக்கப்படாத, நான் ஒன்றும் கேட்கல என்று கூறிவிட்டு அவளிடம் அந்த காஃபி மக்கை கொடுத்து விட்டு அவள் அங்கிருந்து சென்றாள். சிறிது நேரம் செல்ல வருண் தனது பேங்கிற்கு கிளம்பி வெளியே சென்றான். அவனை பின்தொடர்ந்த நித்யா தனது வீட்டு வாசலில் அவனிடம், வருண், ஆஃப்டர்நூன் சாப்பாடு எடுக்காம போகிறீங்க, வந்து சாப்பிட்றீங்களா? இல்லடி, எனக்கு பேங்க் ஆஃப் டே தான், மதியம் நான் வந்துடுவேன், வந்து சாப்பிட்டுக்கிறேன் என்று கூறிவிட்டு வருண் அங்கிருந்து தனது பைக்கை நோக்கி சென்றான். பைக்கை நோக்கி சென்றவன் மீண்டும் திரும்பி நித்யாவிடம் வந்து நித்யாவின் கன்னங்களை பிடித்து அவளது நெற்றியில் முத்தத்தை வைத்துவிட்டு சென்றான். நித்யாவும் சிரித்து கொண்டே அவனை வழி அனுப்பி வைத்துவிட்டு மீண்டும் வீட்டிற்குள் சென்றாள். பின் வீட்டில் அனைவரும் வேலையை பார்த்து கொண்டிருந்தனர். நித்யா அவளது துணிகளை காயப்போடுவதற்காக மேலே மொட்டை மாடிக்கு சென்றாள். அங்கு திவ்யா தனியாக நின்று கொண்டிருந்தாள். திவ்யாவை கண்ட நித்யா அவரிடம் சென்று, திவ்யா, இங்கே தனியாக நின்று என்ன பண்ணிகிட்ருக்க? ஆமாம், கார்த்திக் எங்க? அது கார்த்திக் கீழே ரூமில் இருக்காரு, நான் மட்டும்தான் மேலே வந்தேன். அவர் ஏன் ரூம்குள்ளேயே இருக்காரு? வெளியே கூப்பிட்டு வந்து நம்ம ஃபேமிலி கூட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்க வேண்டியது தானே? சரி நித்யா என்று திவ்யா நித்யாவிடம் கூறிவிட்டு அமைதியாக நின்றிருந்தாள். ஆமாம் திவ்யா, கேட்கணும்னு நினச்சேன், நேற்று நைட் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தானே இருந்தீங்க என்று நித்யா திவ்யாவிடம் கேட்க அதற்கு திவ்யா எதுவும் கூறாமல் அமைதியாக இருந்தாள். அட, என்ன வெக்கமா? என்கிட்ட என்ன வெக்கப்பட்டுருக்க? சும்மா சொல்லு. ஐயோ நித்யா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வெக்கப்படுற அளவுக்கு நேற்று நைட்டு எங்களுக்குள்ளே எதுவும் நடக்கலை. திவ்யா, என்ன சொல்கிற நீ? எதுவும் நடக்கலையா? ஆமாம் நித்யா, எங்கள் 2 பேத்துக்குள்ள எதுவும் நடக்கலை. நாங்கள் 2 பேரும் நைட்டு ஒன்று சேரல. என்னது, 2 பேத்துக்குள்ளே எதுவும் நடக்கலையா? என்னாச்சு உங்கள் 2 பேத்துக்குள்ள? ஏதாவது பிரச்சனையா என்ன? கார்த்திக் ஏதாவது சொன்னாரா? இல்லை நித்யா, எங்கள் 2 பேத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அப்புறம் ஏன் நைட்டு 2 பேருக்கும் எதுவும் நடக்காமல் இருந்திருக்கும்? நித்யா, எங்கள் 2 பேருக்குள்ளே மட்டும்தான் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் எங்களை சுற்றி 1008 பிரச்சனை இருக்குது. இதுக்கு நடுவில் நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? திவ்யா, நீ என்ன சொல்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? என்ன நித்யா, நீங்கள் ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க. நேற்று கல்யாணம் ஆனதுலேருந்து எத்தனை பிரச்சனை வந்துச்சுன்னு நீங்களே பார்த்தீங்கல்ல. இதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதோ, இன்னும் அவங்க அப்பா என்னென்ன பண்ண போகிறாருன்னே தெரியல. இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எப்படி லைஃப் லீட் பண்ண போகிறோன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. ஏதோ வருண் மாமா இருக்க போய் எதுவும் தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் வரப்போகிற பிரச்சனையெல்லாம் அந்த மாதிரி கடந்துரும்னு சொல்ல முடியாதுல்ல. இதுக்கு நடுவில் நான் என் காலேஜ் ஸ்டடீஸை வேற பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேன். இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போதே தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எங்களால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அதான் நேற்று ஃபுல்லாக எங்கள் 2 பேத்துக்கும் இதே யோசனையாக தான் இருந்துச்சு.
அதில் எப்படி எங்களால் ஒன்றா இருக்க முடியும்? அதான் எங்கள் 2 பேத்துக்குள்ளே எதுவும் நடக்கலை என்று திவ்யா நித்யாவிடம் கூற, அதற்கு நித்யா திவ்யாவின் இரு கைகளை பிடித்து, திவ்யா என்னை பாரு, ஒரு பிரச்சனை இல்லை, இன்னும் 1000 பிரச்சனை வந்தால் கூட வருண் உங்கள் பின்னாடி இருப்பார். வருண் மட்டும் இல்லை, நான், அத்தை, மாமா, உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே உங்கள் கூட தான் இருப்போம். நீ எதை பற்றியும் கவலைப்படாத, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறது, அடுத்தடுத்து என்ன பிரச்சனை வரும், இதை பற்றி யோசிக்காம என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வா. இப்படியெல்லாம் இருந்தால் நாளைக்கு எப்படி குடும்பம் நடத்துவ நீ? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ சும்மா நார்மலான சின்ன பொண்ணு மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் உனக்குன்னு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் வரப்போகிற பிரச்சனையை மட்டும் நினச்சிட்டு இருந்தா லைஃப்பில் பாதி சந்தோஷம் போயிடும். எதுவும் யோசிக்காம லைஃப் எப்படி சந்தோஷமாக வாழணும்னு மட்டும் யோசி. இங்கே பாரு திவ்யா, கஷ்டன்றது எல்லார் வாழ்க்கையிலும் இருக்க தான் செய்யுது. அதுக்காக அந்த கஷ்டத்தை மட்டுமே நினச்சிட்டு நம்ம லைஃப்பை வாழாமல் இருக்க முடியாது. என்ன கஷ்டம் வந்தாலும் அதை தள்ளி விட்டுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு ஒன்று கொண்டு போயிடணும். புரியுதா? என்று நித்யா திவ்யாவிடம் கூற, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல நித்யா. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் என் மைண்ட் செட் மாற மாட்டேங்குது. இங்கே பாரு திவ்யா, கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும். நீயே போக போக சரியாயிடுவ. இந்த மாதிரி மூஞ்சி உம்முன்னு வச்சிட்ருக்காம கீழே போய் கார்த்திக் கூட கொஞ்ச நேரம் பேசு என்று நித்யா திவ்யாவிடம் கூற, திவ்யாவும் கீழே வீட்டிற்கு சென்றாள். இப்படியே சிறிது நேரம் சென்றது. நித்யா அவளது அறைக்குள் அமர்ந்து கொண்டு திவ்யா கூறியதை பற்றியே யோசித்து கொண்டிருந்தாள். அச்சமயம் வருணும் தனது பேங்கின் வேலைகளை முடித்துவிட்டு மதியம் 2 மணி அளவில் வீட்டிற்குள் வந்தான். வீட்டிற்குள் வந்தவன் அவனது அறைக்குள் நுழைந்து நித்யாவை பார்த்தான். ஏய் பொண்டாட்டி, என்னடி ஏதோ டீப்பாக திங்க் பண்ணிகிட்ருக்க என்று நித்யாவிடம் கேட்டுக்கொண்டே அவன் அவள் அருகில் வந்து அமர்ந்தான். வருண் வந்துட்டிங்களா? அது ஒன்றும் இல்லை, சும்மாதான் என்று நித்யா வருணிடம் கூற, வருண் நித்யாவின் காதோர முடியை அவனது கைகளால் சுருட்டி கொண்டிருந்தான். நித்யா சற்று சிரித்து கொண்டவாறே வருணை பார்க்க, அப்போது வருண் நித்யாவிடம், ஓய் பொண்டாட்டி, என்னடி அப்படி பார்க்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லையே, லிப்ஸ் ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கு. என்னது, லிப்ஸா? என்ன சொல்லுது உங்ககிட்ட? அதுவா, ஏண்டா இவ்வளோ தூரத்தில் லிப்ஸை வச்சுருக்க, சீக்கிரமாக கிட்ட வந்து கிஸ் அடிக்க வேண்டியதானேன்னு சொல்லுது என்று வருண் கூறிக்கொண்டே நித்யாவின் இதழின் அருகே செல்ல, அப்போது நித்யா வருணை தள்ளிவிட்டு, ஐயோ வருண் விடுங்க, வந்த உடனே ஆரம்பிச்சிருவீங்க. ஏய் என்னடி நீ, காலையில் கிஸ் பண்ண வந்தா உடனே டைம் ஆச்சு வேலைக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிடுற. இப்போ எல்லாம் முடிச்சுட்டு வந்து கிஸ் பண்ண வந்தாலும் எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிற. ஐயோ வருண், நான் இப்போ உங்களை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்னா? நீங்கள் என்ன எங்கே வேணாலும் தொடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் இல்லையா? ஏண்டி மூடன்னு என்கிட்ட நேரங்களை கேட்ட வருது என்று வருண் கூற, அதற்கு நித்யா சிரித்தாள். பின் வருணும் சிரித்துவிட்டு நித்யாவின் இதழை பிடித்து இழுக்க நித்யாவும் வருணின் அருகே சென்றாள். வருண் நித்யாவின் உதட்டை கடிக்க நித்யாவும் வழியில் வருணின் சட்டையை இறுக்கி பிடித்து கொண்டாள். பின் வருண் நித்யாவின் இதழை சுவைக்க ஆரம்பித்தான். இப்படியே இவர்கள் இருவரும் இங்கு முத்தத்தை பரிமாறிக்கொண்டிருக்க அவர்களது அறையின் கதவை பார்வதி வேகமாக தட்டி கொண்டிருந்தாள். எப்படிடி சொல்லி வச்ச மாதிரி இதே டைமில் வந்து கரெக்டாக கதவை தட்டுறாங்க? என்கிட்ட கேட்டா போய் கதவை திறங்க என்று நித்யா கூற வருணும் கதவை திறந்தான். என்னம்மா ஆச்சு, எது கதவை தட்டினீங்க? டே என்னாச்சுன்னு நீயே வந்து பாரு, வா என்று பார்வதி கூற வருண் மற்றும் நித்யா இருவரும் அவர் பின்னே சென்றனர். அங்கு ஹாலில் கார்த்திக் மற்றும் திவ்யா இருவரும் கையில் லக்கேஜுடன் நின்று கொண்டிருந்தனர். அவர்களை கண்ட வருண், கார்த்திக் என்ன இது? வருண், நாங்கள் கிளம்புறோம். என்ன கிளம்புறீங்களா? எங்கே போவீங்க? அதுவும் இந்த சென்னையில் உங்களுக்கு யார் தெரியும்? இப்போ பிரச்சனை நடந்துட்டுருக்குற இந்த டைமில் இப்படி 2 பேரும் தனியாக வெளியே போகிறீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வருண், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். நாங்கள் 2 பேரும் வெளியே போகிறது இப்போதைக்கு சேஃப் இல்லை தான்.
ஆனால் அதுக்காக இங்கேயே உட்காந்துட்டு இருக்க முடியாதுல்ல. எனக்கு சென்னையில் சொந்தமாக ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. நாங்கள் 2 பேரும் அங்கே போகிறோம். எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத பாரம்? என்ன பாரமா? நான் சொன்னேன்னா நீங்கள் எனக்கு பாரமாக இருக்கீங்கன்னு? ஐயோ வருண், நீங்கள் அப்படி சொல்லலை. நீங்கள் அப்படி சொல்லவும் மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என்னதான் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதான் எனக்குன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நாங்கள் இங்கே? அதான் அங்கே போய் இருந்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். எங்களுக்காக நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, அதுவே போதும். அதெல்லாம் ஓகே தான் கார்த்திக். ஆனால் அதுக்குன்னு உடனே கிளம்புனா எப்படி? ஒரு 1 மந்த் இங்கே இருக்கலாம்ல? ஐயோ வருண், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். எங்களுக்கு ஓகே தான், 2 பேரும் அங்கேயே இருந்துக்கிறோம். இன்று இருவரும் மாறி மாறி விவாதம் செய்து கொண்டிருக்க முடிவில் கார்த்திக் மற்றும் திவ்யா இருவரும் அவர்கள் தனியே செல்வதையே முடிவாக இருந்ததால் வருணும் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டான். பின் அவர்களுடன் ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டிற்கு சென்று அவர்களுக்கு தேவையானவற்றை ஏற்பாடு செய்து கொடுத்து கொண்டிருந்தனர். அவர்கள் அங்கிருந்து புறப்படும்போது வருண் கார்த்திக்கிடம், கார்த்திக், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. திவ்யா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவளை பாப்பான்னு தான் நான் கூப்பிட்ருப்பேன். அவள் இன்னும் சின்ன பொண்ணு தான். ஸோ நீங்கள் தான் அவளை பத்திரமா பார்த்துக்கணும். அவள் கொஞ்சம் சின்ன பொண்ணு தான், அப்பப்போ சின்ன சின்ன தப்பு செய்வா. அதை பெருசாக்கி எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க. நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் என்று வருண் கார்த்திக்கிடம் கூற, அதற்கு கார்த்திக் வருணின் கைகளை பிடித்து, வருண், நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க. உங்கள் திவ்யாவை அவங்க அம்மா அப்பா விட நான் நல்லா பார்த்துப்பேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, ஒட்டு மொத்தமாக 5 வருஷம் அவளை நான் லவ் பண்ணியிருக்கேன். அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்குள்ள அடிக்கடி நிறைய சண்டை வந்திருக்கு. ஆனால் அதுக்காக அவளை எந்த இடத்துலையும் நான் விட்டு கொடுத்ததே இல்லை. அவளும் அப்படி தான். நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் அவளை பார்த்துக்கிறேன் என்று கார்த்திக் வருணிடம் கூற, வருணும் சிரித்து கொண்டே, இப்போ மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இதே மாதிரி நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஹாப்பியாக இருக்கணும். இதுக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்காக நான் இருக்கேன். நீங்கள் எப்போ வேணாலும் எந்த டைமில் வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம். என்னை உங்கள் பிரதர் மாதிரி நினச்சிக்கோங்க என்று வருண் கார்த்திக்கிடம் கூறினான். இங்கு இருவரும் பேசிக்கொண்டிருக்க அங்கு நித்யா மற்றும் திவ்யா இருவரும், திவ்யா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, இதை பற்றி யோசிக்காம இரு. எதையும் நினச்சி மனசு போட்டு ரொம்ப குழப்பிக்காத. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக இருக்கிறதால எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு இல்லை. நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனசை விட்டு பேசுங்க. நீங்கள் 2 பேரும் பேச தான் அவங்க 2 பேர்த்துக்குள்ளே இன்னும் கான்ஃபிடென்ட் அதிகமாகும். கார்த்திக் டவுனாக ஃபீல் பண்ணும்போதும் நீ தான் அவரை மோட்டிவேட் பண்ணணும், சரியா? சரி நித்யா, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் புது ஃப்ளாட்டில் புதுசாக உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க, சரியா என்று நித்யா கூற திவ்யா சற்று வெக்கப்பட்டாள். அட, வெக்கத்தை பாரு. ஐயோ நித்யா, கொஞ்சம் சும்மா இரு. சரி சரி, கார்த்திக் கிட்ட காட்ட கொஞ்சம் வெக்கத்தை மிச்சம் வச்சுக்கோ, சரியா என்று நித்யா கிண்டலாக கூற, இப்படியே இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர். இவ்வாறே நேரம் செல்ல அங்கிருந்த அனைவரும் திவ்யா மற்றும் கார்த்திக்கு விடை கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டனர். வருண் மற்றும் நித்யா இருவரும் அவர்களது பைக்கில் வந்தனர். மற்ற அனைவரும் காரில் சென்றனர். நித்யாவின் முகத்தை தனது பைக்கின் கண்ணாடி வழியில் பார்த்த வருண், ஏ லட்டு, என்னடி எதை யோசிச்சுட்டே வர? இல்லை வருண், இப்போதான் நம்ம ஊருக்கு போயிட்டு வரும்போது திவ்யா ஒரு சின்ன பொண்ணு மாதிரி அங்கே இங்கேயும் ஓடி ஆடி ஜோடியாக விளையாடிட்டு இருந்தா. ஆனால் இப்போது அவளுக்கு கல்யாணம் ஆகி நம்ம இப்போ அவளை தனியாக அவள் புருஷன் கூட விட்டுட்டு வருவோன்னு நினச்சாலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏண்டி, அவள் கூட 3 நாள் இருந்ததுக்கே எப்படி சொல்கிற? நான்லாம் அவள் கூட சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கேன். என்னால் அவளை ஒரு குழந்தை பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு பொண்ணாக பார்க்கவே முடியல. இதுக்கு நடுவில் அவளுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சுன்னு என்னால் நம்பவே முடியல. இவ்வாறு இருவரும் அங்கிருந்து பேசிக்கொண்டே தங்கள் வீட்டிற்கு சென்றனர். இப்படி நேரம் செல்ல அந்த இரவு வேளையில் வருண் நித்யாவிடம், ஏ லட்டு, சீக்கிரம் வாடி, டைம் ஆச்சு. வருண், இருங்க, என்னோட நைட் பேண்ட்டோட ரோப் ரொம்ப லூஸாக இருக்குது, இறுக்கி கட்டிட்டு வரேன். ஏண்டி, அது எப்படி இருந்தாலும் நான் கழட்ட தான் போகிறேன், அப்புறம் எதுக்கு இறுக்கி கட்டுற? வருண், உங்களை
என்று கூறிவிட்டு அவள் கட்டிலில் உள்ள தலையணையால் வருணை அடிக்க அவள் கையை பிடித்து இழுத்து நித்யாவை அணைத்து அவள் கழுத்தில் முத்தமிட்டு கொண்டிருந்தான் வருண். வருண், ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய், இந்த நேரத்தில் என்னடி பேச? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு மீண்டும் நித்யாவின் கழுத்தில் அவன் செல்மிச்சல் இலைகளை காட்டிக் கொண்டிருக்க, வருண், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. என்னடி உனக்கு பிரச்சனை? என்ன சொல்லணும் உனக்கு? அது திவ்யாவுக்கு என்ன? திவ்யாவுக்கும் கார்த்திக்கும் நேற்று நைட்டு எதுவுமே நடக்கலையா? ஏண்டி, அவங்க 2 பேத்துக்குள்ளே நைட்டு எதுவும் நடக்கலைன்னா நம்ம 2 பேருக்கும் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு இருக்கா என்ன? ஏண்டி இப்படி பண்ணுற? ஐயோ வருண், என்ன நீங்கள் நான் சொல்கிறத புரிஞ்சுக்காம 2 பேரும் இப்படி ஒன்று சேராமல் இருந்தாங்கன்னா அவங்க 2 பேரும் எப்படி ஹாப்பியாக இருப்பாங்க? அதுக்கு இப்போ என்னடி பண்ணுறது? வருண், எனக்கு ஒரு ஐடியா. என்ன ஐடியா? நம்ம ஏன் அவங்க 2 பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கக்கூடாது? நீங்களே என்னை சமாதானப்படுத்துறதுக்கு ஹனிமூன் தானே கூட்டிகிட்டு போனீங்க. அங்கே போய் தானே நானும் சமாதானம் ஆனேன். அதே மாதிரி இப்போ அவங்க 2 பேரையும் ஹனிமூன் அனுப்பி வச்சா அவங்க 2 பேரோட மைண்ட் செட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்ல. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள அப்படி இப்படின்னு ஏதாவது நடக்கும். அப்போ எல்லாம் சரியாயிரும்ல. இல்லடி, ஹனிமூன்லாம் இப்போதைக்கு வேணாம். அவங்களே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு நடுவில் ஹனிமூன்லாம் அனுப்பி வச்சா அவங்க அங்கே போய் இப்படி நிம்மதியாக இருப்பாங்க? வருண், அப்படி இல்லை. இப்போ அவங்க நிம்மதியே இல்லாமல் இருக்காங்க. அங்கே போனால் அவங்க 2 பேரும் ஒன்றா ஆவாங்க. அப்படி ஒன்றாகிறதால அவங்க 2 பேருக்கும் ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும். அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படியே அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்த மாதிரியும் இருக்கும்ல. எல்லாம் கரெக்டு தாண்டி. ஆனால் வருண், என்ன யோசிக்கிறீங்க? சரி, நீ சொல்கிற மாதிரி அவங்கள ஹனிமூன் அனுப்பி வைக்கலாம். வருண், நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாண்டி, நிஜமாக தான் சொல்கிறேன். வருண், ரொம்ப தேங்க்ஸ். ஏண்டி, அவங்க ஹனிமூன் போகிறதுக்கு நீ ஏண்டி இவ்வளோ எக்ஸைட் ஆகுற? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. அது இருக்கட்டும், இன்னும் ஏதாவது என்கிட்ட பேசணுமா என்ன? வேற ஒன்றும் இல்லை. எதுவும் இல்லைல்ல? இல்லை வருண், ஏன் கேட்குறீங்க? அப்புறம் பாதியில் மறுபடியும் உங்ககிட்ட ஏதாவது பேசணும்னு என்னை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைல்ல, அப்போவா என்று கூறிவிட்டு வருண் நித்யாவை இழுத்து அவனது மேனியில் படர வைத்தான். நித்யாவின் கூந்தலை ஒதுக்கிவிட்டு அவள் முகமெங்கும் முத்தம் கொடுத்து கொண்டிருந்தான் வருண். பின் நித்யாவை கீழே தள்ளி அவள் மேல் ஏறி அவனது விளையாட்டை ஆரம்பித்தான். இப்படியே அவர்களது இரவு சந்தோஷமாக கழிந்தது. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதைகளை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு ரொம்ப சாரி. ஒரு சின்ன வேலை விஷயமா வெளியூர் போயிட்டேன். அதனால என்னால் ஸ்டோரி போட முடியல. இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. டெய்லியும் போட முடியாட்டி கூட அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஓகே, என்னோட நீ இருந்தால் தொடர்கதையின் அடுத்த பாகத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.